ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் நிலாஸ் ப்ரெக்னன்சி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஎம்ஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது எதனால நமக்கு கம்மியாக இருக்குது, என்ன விஷயங்கிறதுனால நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யாமல் இருப்போம். ஸோ அதை பற்றி நம்ம எதனால நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்போம். ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஏஎம்ஹெச் அப்படின்னாக்கா ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன். இது எதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த ஓவரியில் இருக்க எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் எக்கு குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன், ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து எக்கோட கவுண்ட்டும் கம்மியாக இருக்கும், அதோட குவாலிட்டி க்ரோத் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்கேஸ் நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்து நம்ம வந்து கன்சீவாகவே ஆகியிருந்தாலும் அது வந்து குவாலிட்டியாக இல்லாத எக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா அபார்ஷனுக்கு கூட ரெக்கரண்ட் மிஸ்கரேஜ் கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேத்துக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு 3-4 டைம்ஸ் வந்து மிஸ்கரேஜ் ஆகிட்டே இருக்கும், அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும். எதுனாலன்னு தெரியாது. நம்ம இந்த ஃபுட் எடுத்துக்கிட்டோமா அந்த ஃபுட் எடுத்துக்கிட்டா ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் ஒரு மெயின் ரீசன் இந்த மாதிரி ஹார்மோன் நம்ம செக் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் எக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அங்கே வந்து பேபி தங்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஜ். நமக்கு வந்து ஏஜ் ஆக்சுவலி கவுண்ட்ஸ் பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருப்பேன். ஏஎம்ஹெச் லெவல் வந்து எதெல்லாம் நார்மல், எந்த ஏஜுக்கு எவ்வளோ இருக்கணுன்றதை பற்றி நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க ஒரு தடவை போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போது ஏஜ் வைஸ் அப்படின்னாக்கா இப்போ நமக்கு வந்து அபோவ் 40 ஆகிடுச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து 1 எக் ஆர் 2 எக் அப்படி தான் இருக்கும். அதுலேயும் வந்து ஏஎம்ஹெச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், லெஸ் தென் 0.4 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளால் கன்சீவ் ஆக முடியாது. சிஸ்டர் கேட்டிருந்தாங்க 30 இயர்ஸ் எனக்கு, ஆனால் வந்து எனக்கு வந்து ஏஎம்ஹெச் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஏஜ் ஃபேக்டராக இருக்கணும், இன்னொன்று ஜெனட்டிக். அதாவது நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது ரொம்ப கம்மியாக இருந்து இல்லை பேபி இல்லாமல் இருந்தால் அந்த காலத்தில் ரொம்ப பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அது ஒரு பெரிய டிசீஸ் மாதிரியே ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அது எதனால அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏஎம்ஹெச் லெவல் கம்மியாக கூட இருந்திருக்கலாம், அங்கே எக்கு குவாலிட்டியாக கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், அங்கே எக்கே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆகிருக்க முடியாது. இந்த ஒரு ரீசன் ஜெனட்டிக்னால கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஏஎம்ஹெச் லெவலில் வந்து ஜெனட்டிக்காகவே கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர், அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து இப்போது வந்து மென்டலி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னாலுமே வந்து இது அஃபெக்ட் ஆக ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகம். எமோஷ்னலி மென்டலி வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ண சான்சஸ் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இப்போ புவர் டயட்டு, நம்ம எடுத்துக்கிற டயட் வந்து நல்ல பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும், நல்லா வந்து நியூட்ரியன்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து நல்ல ஃபேட் ரிலேட்டடாக நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அவுட் சைடில் சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், இல்லை ஆயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றவங்களா இருக்கட்டும், அது ஆயிலும் கொலஸ்ட்ரால் இல்லை வந்து ஃபேட்டு இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஏஎம்ஹெச் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ இயர்லியராகவே இப்போ 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்லேயே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போது உங்களோட டயட் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இருக்க 1 எக் 2 எக்குனாச்சும் நம்ம குவாலிட்டியாக வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால் ஈஸியாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், டயட் வந்து நல்லா பேலன்ஸ் டயட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நான் அதுக்காகவே கண்டிப்பாக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றியும் நான் போட்டிருக்கேன். ஏஎம்ஹெச் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதையும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அஃபோர்டபுளான இருக்க விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணி வாங்கி சாப்பிட்லாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏஎம்ஹெச் லெவல் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ், ஆக்சுவலி அது என்னோட கண்டிஷன். பட் எனக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருந்தது, ஆனால் எனக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏஎம்ஹெச் லெவலில் வந்து இன்க்ரீஸாக தான் இருந்துச்சு தவிர கம்மியாகலை. ஸோ அது நிறையவே இருந்தது. ஸோ அப்போதைக்கு வந்து நான் நல்லாவே பேலன்ஸ் டயட் எல்லாமே கரெக்டாக மேரேஜ் ஆன அந்த 1 இயரில் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கன்சீவ் ஆகிடலாம். பெல்விக் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபெலோபியன் டியூப்பில் வந்து ஏதாவது டிஸார்டர் இருக்குது, அதாவது ஃபெலோபியன் டியூப் பிளாக் இருக்குது, இல்லை ஆல்ரெடி வந்து ஃபெலோபியன் டியூப்பில் வந்து கரு தங்கியிருக்கு, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்க எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னாக்கும் அங்கே வந்து நமக்கு எக்கு, அதாவது ஏஎம்ஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி
ரேடியேஷன் தெரப்பி இப்போ நம்ம வந்து கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், ஹீமோதெரப்பி எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னாவே அதனாலேயும் நமக்கு வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு பீரியட்ஸ் டைமில் சம்டைம்ஸ் இந்த இர்ரெகுலர் இருக்கவங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியோசிஸ், என்னோடய கண்டிஷனுக்குலாம் நான் மெடிசின் டேப்லெட் எடுத்துக்காத மந்த்தே கிடையாது என்னோடய கவுன்ஸில் பார்க்க போனால். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். சிம்டம்ஸ், பெயின் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ மெடிக்கேஷன் அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது ஏஎம்ஹெச் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க டேப்லெட்டு, மெடிசன்லாம் வந்து நீங்கள் ஓனாக வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை வந்து நேச்சுரலாக எப்படி பெயினை வந்து நான் அப்புறம் வந்து போக போக தான் சில விஷயம் நம்ம கற்றுக்குவோம். ஸோ அந்த மாதிரி நான் நேச்சுரலாக தான் பெயின்லாம் ரெடியூஸ் பண்ணேன். அது எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு தடவை நீங்கள் போய் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தோம் அப்படின்னாலுமே நம்மளால் வந்து ஏஎம்ஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவுமே ஒன் ஆஃப் த ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். இப்போ அதே மாதிரி ஓவரியில் வந்து ஆட்டோ இம்யூன் அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து அங்கே அந்த ஓவரி வந்து ஒரு நார்மலான ஹெல்த்தியாக இல்லை, அங்கே வந்து ஒரு ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷன் இல்லை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஏஎம்ஹெச் லெவல் கம்மியும் ஆகும். ப்ளஸ் வந்து அங்கே எக்கு குவாலிட்டியாக இருக்குது, இருக்கிற ஒரு எக்கு கூட குவாலிட்டியாக இருக்காது. அதே மாதிரி கரெக்டான அளவில் வந்து க்ரோத் இருக்காது. ஸோ அது என்னன்னு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருந்தாலும், அதாவது ஓவரி வந்து அட்டாக் பண்ணி இருந்துச்சு அப்படின்னால நம்மளால் கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நமக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தாலும் நம்மளால் கன்சீவ் ஆக முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் டி வந்து நமக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி ஏஎம்ஹெச் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம உடம்புல ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் நம்மளால் வந்து கன்சீவ் ஆக முடியாது. ஸோ விட்டமின் டி வந்து நம்ம டேப்லெட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை டெய்லியும் வந்து வெயிலில் நிற்கலாம். அந்த இயர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த டைம்லலாம் வந்து வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். ஏர்லி மார்னிங் எழுந்து வந்து அந்த சன்ரைஸில் நிற்கிறது வந்து நல்லாவே பெனிஃபிட்டு. விட்டமின் டி வந்து நேச்சுரலாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இன்டர்னலாக நிறைய ஃபுட் எடுத்துக்கிட்டோம். விட்டமின் டி நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டாலரேட் பண்ணோம். நான் முன்ன சொன்ன மாதிரி எமோஷ்னலி, மென்டலி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ப்ரெக்னென்ட் ஆக முடியல, நமக்கு எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிங்க. ஸோ இது எல்லாமே தான் நமக்கு வந்து ஏஎம்ஹெச் லெவலில் வந்து கம்மி பண்ணுறதுக்குரிய அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் தான் காரணம். அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், லேடிஸ் யாரும் அதை அதிகமாக பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து ஏஎம்ஹெச் லெவலில் வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஸோ கண்டினியூஸாக நான் இப்போ நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் ஏஎம்ஹெச் லெவலில். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கண்டிஷன், நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என் சேனலில் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என் சேனலில் வந்து ஃபுல்லாகவே வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ட்ரை பண்ணது மட்டும் தான். நான் நேச்சுரலாக வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருந்து சில விஷயத்தை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி 1 இயர்லேயே நான் கன்சீவ் ஆனேன். ஸோ அதுதான் நான் வீடியோ எல்லாமே நான் 1 by 1 எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஒரு நாலேஜுக்காக தான் இந்த விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கண்டிஷன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டுங்கிறதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எல்லா சிஸ்டம் கேட்குற கேள்விக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு 1 டேக்குள்ளே கண்டிப்பாக ரிப்ளை வந்துடும். பேபி இருக்காங்க, ஸோ அதுதான். ஸோ என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.